ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏர்டெல் பேமெண்ட்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டு ஃப்ரீயாக ஓப்பன் பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா வித்தின் 5 மினிட்ஸில் நீங்களும் ஏர்டெல்லில் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். சரியா? இந்த டைமில் நம்ம இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க்கை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் நிறைய பேர் வந்து ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் வந்து சர்ச் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அதுக்கு ஏர்டெல் பேமெண்ட்ஸ் பேங்க் வந்து நல்ல ஆப்ஷனாக தான் இருக்கும். ஓகேங்களா? நிறைய ஜீரோ பேலன்ஸ் இருக்குது, பட் இருந்தாலும் அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட்டு இந்த ஏர்டெல் பேமெண்ட்ஸ் பேங்க்கில் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு சார்ஜஸ் ₹0. எந்த அமௌண்ட்டும் பே பண்ண அவசியம் இல்லை. இந்த ஸ்க்ரீனை நல்லா வாட்ச் பண்ணுங்கள், ஏன்னா இதில் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும். நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து ஏர்டெல் ஆப்பில் வேலட் கேஷ் வச்சுருப்பீங்களா, அந்த வேலட் கேஷை இன்னொரு வேலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு எந்த சார்ஜஸும் கிடையாது. ஓகேவா? ஆனால் உங்களோட வேலட் கேஷை நீங்கள் ஃபுல் கேவிசி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அப்படி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது உங்களுக்கு 3% வந்து ட்ரான்சாக்ஷன் ஃபீஸ் வந்து பிடிப்பாங்க. ஓகேங்களா? சரி, இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இங்கே இருக்கும், பார்த்துக்கங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க, தெரிஞ்சுக்குங்க. அண்ட் சார்ஜஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அக்கௌண்ட் ஃபெசிலிட்டேஷன் சார்ஜஸ், ஸோ இது வந்து ₹100. ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜஸ் வந்து ₹100 ப்ளஸ் ஜிஎஸ்டியோட. சரியா? அப்புறம் கேஷ் லோட் பண்ணுறதுக்கு, டெபாசிட் பண்ணுறது சம்திங் இந்த மாதிரிலாம் வந்து எந்த இதுவும் அமௌண்ட்டும் இது பண்ணுற கிடையாது. கேஷ் விட்ராவலுக்கு வந்து நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து கார்ட்லெஸ் கேஷ் விட்ராவல். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீ தான். எல்லாமே வந்து மோஸ்ட்லி வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அக்கௌண்ட் ஓப்பனிங்கான லிங்க் வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அது ஸ்ட்ரெயிட்டாக ப்ளே ஸ்டோருக்குள்ளே டவுன்லோட் ஆகும் அப்ளிகேஷன், ஏர்டெல் அப்ளிகேஷன். டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட்டு இந்த இடத்துல நீங்கள் உள்ளே வந்தவுடனே உங்கள் மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணி ஓடிபி செலக்ட் பண்ணி உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும், 4 டிஜிட் ஓடிபி. அந்த ஓடிபி இந்த இடத்துல வந்து என்ட்ரு பண்ணி கீழே வந்து சப்மிட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் வரல அப்படின்னா ரீசெண்ட் பண்ணி விட்ருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த செகண்டே வந்துடும். சரிங்களா? ஒன்ஸ் உள்ளே வந்தவொடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் கைஸ் அப்ளிகேஷனோட யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணுங்கள். இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், கெட் வேலட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம வேலட் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு உங்களோட ஃபஸ்ட் நேம் என்ட்ரு பண்ணணும், அண்ட் நெக்ஸ்ட்டு லாஸ்ட் நேம் என்ட்ரு பண்ணணும். அடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக என்ட்ரு பண்ணணும். உங்களுடைய பேன் கார்ட்லேயும் ஆதார் கார்ட்லேயும் எப்படி இருக்கோ. அடுத்து உங்களோட பின்கோடு என்ட்ரு பண்ணணும். ஸோ எல்லா லொக்கேஷனும் கரெக்டாக இருக்கணும். அப்புறம் வேலிடேஷன் டாக்குமெண்ட்டு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய டாக்குமெண்ட் நம்பரு. ஸோ இதெல்லாமே வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஓகே, டாக்குமெண்ட் நம்பர்னால் ஒன்றும் இல்லை, உங்களோட ஆதார் நம்பர் தான். நீங்கள் என்ன டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த டாக்குமெண்ட் தான் அது. அப்படி தான் நம்ம ஆதார் கார்டே செலக்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அது கம்ப்ளீட் பண்ணி முடித்ததுக்கப்புறம், அதாவது எல்லா டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல எம்பின் க்ரியேட் பண்ண சொல்லுவாங்க. ஒரு 4 டிஜிட் பின்னை வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காமல் இருக்க மாதிரி. ஏன்னா இது வந்து ஒரு டைமும் நீங்கள் உள்ளே லாகின் பண்ணும்போதுனா அந்த பின்னை வந்து என்ட்ரு பண்ணி தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். சரியா? இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும், அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணி கீழே டன் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. இப்போ வேலட் லிமிட் பார்த்திங்கன்னா வந்துட்டு நமக்கு எல்லாருக்குமே 9,000 தான் கொடுத்துருப்பாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மாரி இது வந்திருக்கும். ஸோ இது வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வேலட் லிமிட் பார்த்திங்கன்னா 9,000. அப்புறம் கேஷ்பேக் ஆஃபர்ஸ் எல்லாமே நிறையா இருக்கும், பில் பேமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பண்ணிக்க முடியும் இந்த வேலெட்டை யூஸ் பண்ணி. இருந்தாலும் நம்ம வந்து இந்த பேங்க் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ வந்து நம்ம வேலெட் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. சரியா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு வேலெட்டுக்குன்னு வந்து டெபிட் கார்டு வந்து இருக்குது. சரியா? ஸோ இதை செலக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வேலெட் டெபிட் கார்டு இருக்கும். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட்டும் இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுவோம். இதில் பார்த்தீங்கன்னா அப் டு 7% வரைக்கும் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டில். ஓகேங்களா? ஸோ இதில் ஃபிசிக்கல் கார்டு வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? அண்ட் வந்து பெனிஃபிட்ஸ் வந்து ₹15,000 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் பேன் கார்டையும் ஆதார் கார்டையும் ரெடியாக வச்சுக்கிட்டு கண்டினியூ கொடுங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் நம்பரை கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல உங்கள் ஆதார் நம்பரை கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். இது ரெண்டையும் கரெக்டாக என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா இந்த குட்டி டிக் பாக்ஸ் இருக்குல்ல, இதை டிக் பண்ணி கீழே நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. இதை செலக்ட் பண்ண உடனே ஒரு நல்ல பிரைட்டான ஸ்பாட்டில் இருக்கணும். ஃபஸ்ட்டு உங்களோட வந்து ஏன்னா கேஒய்சி வந்து வெரிஃபை பண்ண போகிறோம். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு நல்ல பிரைட்டான இடத்துல, நல்ல வெளிச்சமான இடத்துல இருக்கணும். ரெண்டாவது கண்ணாடி போட்டிருக்கக்கூடாது, ஸ்பெக் எதுவும் வந்து வேர் பண்ணியிருக்கக்கூடாது. அடுத்து பார்த்திங்கன்னா வந்துட்டு கிளியரான பேக்ரவுண்டில் இருக்கணும். நல்ல ஒரு செவுத்துக்கு பின்னாடி வந்து நின்றுட்டு இந்த 3ஐயும் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து செல்ஃபி சப்மிட் பண்ணுங்கள். உடனே வந்து ப்ராசஸ் ஆகும். பேக்ரவுண்டில் எந்த இதுவுமே வைக்காதீங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி இது நிறைய பேருக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வந்து வந்திருக்கு. என்னென்னா அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகாமல் போயிருந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் கீழே கெட் ஸ்டார்டட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு வந்து மூவ் ஆயிரும். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்பாட் மாதிரி இருக்கும். ஓகேவா? இதில் க்ரீன் கலர் வர மாதிரி நல்லா கொஞ்சம் பின்னாடி ஃபோனை தள்ளி வச்சு நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து அதுவே ஃபோட்டோ எடுத்துக்கிறோம். ஜஸ்ட்டு ஸ்டார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஓகே 2 தடவை கண்ணை மூடிச்சு இது பண்ண சொல்லுவாங்க, பிளிங்க் பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா? சரி, இப்போ நம்ம டாக்குமெண்ட்ஸோட டீட்டெயில்ஸ், நம்ம பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கரெக்டாக இங்கே ஷோ ஆகும் நம்ம என்ட்ரு பண்ணபடி. அப்புறம் நம்மளோட டாக்குமெண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் ஃபெச் பண்ணி அதுவே நமக்கு வந்து கரெக்டாக வந்து சொல்லும் இதான் உங்கள் டீட்டெயில்ஸா அப்படின்னு சொல்லி. இது எல்லா டீட்டெயிலும் கரெக்டு அப்படின்னு சொன்னால் ஓகே, எந்த பிரச்சனையும் கிடையாது. கீழே டிக் பாக்ஸை டிக் பண்ணி நம்ம வந்து ஓகே கொடுத்துடலாம். சரியா? இன்கேஸ் ஏதாவது இதில் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா, அட்ரஸில் மிஸ்டேக் இருக்குது, நம்மளோட டேட் ஆஃப் பர்த் இந்த மாதிரி ஏதோ சம்திங் ஏதாவது மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா மேலேயே டாப்பில் எடிட் பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ அடிஷ்னல் டீட்டெயில்ஸில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா உங்களோட ஆனுவல் இன்கம் வந்து கேட்டிருக்காங்க. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இன்கம் வந்து நீங்கள் இருந்தால் கொடுக்கலாம், இல்லைனா விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் மேரிட்டல் ஸ்டேட்டஸ் வந்து கேட்டிருக்காங்க, அதையும் வந்து என்ட்ரு பண்ணிங்க. உங்கள் ஆக்குபேஷன் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் அக்கௌண்ட்டு கிடைக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்து உங்களோட ஜிமெயில் ஐடி எனக்குள்ளே வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த டிக் பாக்ஸ் வந்து அது அப்படியே தான் இருக்கும். நீங்கள் வந்து எதுவும் பண்ணணும் அவசியம் இல்லை. இந்த இது அப்படியே இருக்கட்டும், எதுவும் பண்ண தேவையில்லை. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து டு யூ வாண்ட் டு ஆட் நாமினி அப்படின்னு சொல்லி இருக்கும். ஓகேவா? ஸோ அது வந்து வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நோ கொடுத்துட்டு வந்து அப்படியே விட்டுறலாம். ஸோ மேலே இருக்கிறதெல்லாம் நீங்கள் எதுவுமே வந்து டச் பண்ண வேணாம். கீழே டு யூ வாண்ட் டு ஆட் நாமினின்ட்டு பார்த்தீங்களா, அதை மட்டும் வந்து எடுத்து விட்ருங்க. ஏன்னா வந்து அது நீங்கள் அவங்களோட டீட்டெயிலும் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா நம்மளோட அக்கௌண்ட் செட்டப்பை கம்ப்ளீட் பண்ணணும். அப்படிங்கிறக்காண்டி நம்ம வந்து ஒரு 500 ருப்பீஸ் வந்து டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க. இந்த 500 ருப்பீஸ் நம்ம வந்து திருப்பி வேற எங்கேயா பேங்க்குக்கு மாற்றுறதுனாலும் மாற்றிக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. 500 ருப்பீஸ் நம்ம பேங்க்கில் அப்படியே தான் இருக்கும். நீங்கள் யாரும் வந்து பயப்பட வேணாம். ஓகேவா? ஸோ அதனால் நம்ம ஒரு 500 ருப்பீஸ் டெபாசிட் பண்ணி அக்கௌண்ட் ஆக்டிவேட் தான் பண்ண போகிறோம், வேறு எதுவும் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட்டு ஆட் பண்ணி கொடுங்க. ஆட் பண்ணி கொடுத்து உங்கள் பேங்க் வேறு ஏதாவது பேங்க் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த பேங்க்லேருந்து அப்படியே ஈஸியாக வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. எங்கேயே பாருங்கள் உங்களுக்கு வந்து யூபிஐலே வந்து காமிக்க ஆரம்பிக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் 50 ருப்பீஸ் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு உங்கள் விருப்பம் தான். ஓகேவா? மினிமம் 1 ருப்பினா கூட நீங்கள் பே பண்ணிக்கலாம். நான் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது பேமெண்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ இதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி நம்ம பேமெண்ட் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட் வந்து ஈஸியாக வந்து செட்டப் ஆயிரும். அப்புறம் நம்ம ஒன்ஸ் நம்ம இனிஷியல் டெபாசிட் வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பே பண்ணி முடிச்சாச்சு. ஓகேவா? ஸோ பே பண்ணி முடிச்சாச்சு அப்படின்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட்டு இது தான் கைஸ். நமக்கு வந்து அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளோட வெர்ச்சுவல் டெபிட் கார்டு வந்து நமக்கு வந்து காமிக்குது. ஓகேவா? சரி ப்ரோ, நமக்கு வந்து இங்கே கார்டு வேணும்னா, ஃபிசிக்கல் கார்டு வேணும்னா, கையில் கார்டு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும் கைஸ். ஸோ அது வரைக்கும் வந்து நம்ம கார்டை வந்து டீட்டெயில்ஸை காப்பி பண்ணி வேணால் யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, உங்களுக்கு வந்து இதில் ஏதாவது கார்டை டீஆக்டிவேட் பண்ணணும், லிமிட் செட் பண்ணணும், பின் செட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இங்கேயே செட் பண்ணிக்கலாம். கார்டு வாங்குறதுக்கு மட்டும் நம்ம வந்து காசு பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது ஒன்று தான் கைஸ் பிரச்சனையே. ஓகே, ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பாய்.